ஒரு அழகான காலை பொழுது அது. முயல் தன்னோட ஆப்பிள் மரத்தை பார்க்க ரொம்ப ஆவலா எழுந்துச்சு. அந்த மரத்துல இருக்க ஆப்பிள்கள் எல்லாம் அந்த முயலுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா முயல் அங்க போனதுமே அவனோட மனசு உடைஞ்சே போச்சு. ஏன்னா அந்த மரத்துல இருந்த ஆப்பிள்கள் எல்லாம் காணாம போயிருச்சு. என்னோட ஆப்பிள்களை எடுத்ததை யாருன்னு கோவத்துல கத்தவும் செஞ்சுச்சு. உடனே முயலுக்கு தன்னோட பக்கத்து வீட்டு குறும்புக்கார அணில ஞாபகம் வந்துச்சு. அணில் தான் இதை செஞ்சிருக்கணும்னு சொல்லி அவனை பார்க்க விரைவா அங்க போகுது. முயல் வீட்டை நோக்கி போற வழியில அணில கவனிக்குது. அணிலே, என்னோட ஆப்பிள்கள் எல்லாம் எங்கன்னு முயலும் கேட்டுச்சு. அணில் சுத்தி முற்றி பார்த்து, உன்னோட ஆப்பிள்களை நான் எடுக்கல, நம்ம வேணும்னா சேர்ந்து தேடுவோம்னு சொல்லிச்சு. இதை கேட்டு பெருமூச்சு விட்ட முயல், எனக்கு உதவி தேவைப்படுது, ஆனா என்னால கோபப்படாம இருக்க முடியலன்னு சொல்லிச்சு. இரண்டு பேரும் தோட்டத்துக்கு போனதும் தடயம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட கண்ணுக்கு காலடி தடங்கள் தென்படுது. அத உற்று நோக்கி பார்த்த முயல், இது மான்களோட காலடி தடங்கள் மாதிரி இருக்கு, இது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிச்சு. திடீர்னு அவங்களுக்கு பக்கத்துல சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு. முயலும் அணிலும் மெதுவா நடந்து ஒரு புதருக்கு பின்னாடி பார்த்தாங்க. அவனுக்கு ஒரு ஆச்சரியம், ஏன்னா ஒரு சின்ன மான் கூட்டம் அவனோட ஆப்பிள்களை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இத ஒளிஞ்சிருந்து பார்த்த முயல், இது என்னோட ஆப்பிள்கள்னு கோவத்துல கத்தவும் செஞ்சுச்சு. இத கேட்டு மான்களும் பயந்து, மன்னிக்கவும் முயலே, நாங்க எல்லாரும் இத பகிர்ந்துக்கலான்னு நினைச்சோன்னு மெல்லிய குரல்லையும் சொல்லிச்சு. முயல் ரொம்பவும் கோவம் அடைஞ்சு, நான் இத கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலான்னு வச்சிருந்தேன், நீங்க ஏன் என்ன கேட்கலைன்னும் கேட்டுச்சான். எல்லா மான்களும் ரொம்பவும் பயந்து, நாங்க உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலன்னு சொன்னாங்க. அணில் மான்களை பார்த்து, கேட்பதுதான் ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிச்சு. முயலோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி, அடுத்த முறை என்ன நீங்க கேளுங்க, நான் சந்தோஷமா உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட மான்கள் கூட்டத்துக்கு ரொம்பவும் சந்தோஷம். அன்னையில இருந்து மான்கள் எல்லாம் தனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்த நம்ம கேட்டுதான் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. முயலோட இந்த விட்டு கொடுக்கிற மனதால அந்த தோட்டமே மகிழ்ச்சியால நிறைஞ்சிச்சு. குழந்தைகளே, இந்த மான்களோட கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அடுத்தவங்களோட பொருட்களை நம்ம பயன்படுத்த எப்பவும் நம்ம அனுமதி தான் வாங்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.